நீ கவலைப்படாதம்மா. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் சீக்கிரம் ஒரு நாள் மாறும். ஸ்ரீஜா, உன் பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. சஞ்சீவ் சீதா கிட்ட அப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவசரப்படாதம்மா, இன்னும் ஆட்டம் முடியல. என்ன மாப்ள, அம்மா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் மாமா. சரி வா மாப்ள. நீ சொன்ன மாதிரியே அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அபி எங்க? கண்டிப்பா. சொல்லுங்க மேடம். அபி அங்க விட்டுட்டு நீங்க கிளம்பி போயிடுங்க. சரி மேடம். ம். எனக்கு அபிய கடத்துறது, அவளை வச்சு உன்னை மிரட்டி இப்படி உங்க அம்மா கிட்ட சொல்ல வைக்கிறது, இதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இப்படியெல்லாம் பண்ணாதானே நீ ஏன் வழிக்கு வர? ஏய், ஓவர் நடிப்புலாம் வேண்டாம். அபி எங்க இருக்கு அது மட்டும் சொல்லு. நான் உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். அபி அங்கதான் இருக்கா, போய் காப்பாத்திக்க. என்ன முறைக்கிற? போ மாப்ள, நம்மளுக்கு இப்ப தங்கச்சி தான் முக்கியம். வா மாப்ள போலாம். சீக்கிரம் வா மாப்ள. இருக்கு. அம்மா, நாம நினைச்ச மாதிரி பிளான் கரெக்டா தான் போகுது. ஏ, அந்த டேவிட் தான். அனு அபிய விட்டுடுன்னு சொன்னாலா? ஆமா மேடம். இப்ப நான் என்ன பண்ணணும்? அபிய கொன்னுடு. சரிங்க மேடம். டெய்லருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா? சம்பந்தி, சம்பந்தி. என்ன சம்மந்தி, காஃபி சாப்பிடுறீங்களா? ஏதோ ஒரு யோசனையில இருந்துட்டேன். வாங்க காஃபி இல்ல கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சம்பந்தி. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால கேட்காம இருக்க முடியல. இந்த அம்மாக்கு எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசுதே. கேளுங்க சம்மந்தி. இல்ல, நான் உங்க பையனோட வாழ்க்கை விஷயத்தை பத்தி கேட்க போறேன். கேட்கலாம்ல?
நான் அவ்வளோ சொல்லி அடங்காம இந்த அம்மா சஞ்சீவை பத்தி கேட்க வந்திருக்கு. என்ன பண்றது? அதுக்கு என்ன கேளுங்க சம்பந்தி. ஏற்கனவே நான் கேட்டதுதான். உங்க 2வது பையனுக்கு ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்தீங்கல்ல? ஐயோ, அம்மாவை கேட்க விடாம பண்ணணுமே. இப்ப என்ன பண்றது? ஏன் திடீர்னு அந்த பொண்ணை தேடுறத விட்டுட்டு ஏன் சிந்தாமணி பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணீங்க? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சம்பந்தி. அப்பாடா, போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சொல்றீங்க சம்பந்தி? ஆமா சம்பந்தி. அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர நாங்க கொடுத்து வைக்கல. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? சஞ்சீவ் தான் சம்பந்தி. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சஞ்சீவ் தம்பியே சொல்லியிருக்குன்னா அப்ப சம்மந்தி தேடின பொண்ணு அபி இல்லையா? சஞ்சீவ் தம்பி அபியை லவ் பண்றதா நாம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோமோ? அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்ல உங்களுக்கு முன்னாடி குடியிருந்தாங்களே அந்த பொண்ணு தான் சம்பந்தி. அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரும்போது அனு கூட அந்த ஓனர் கிட்ட நம்பர் வாங்கி தரேன்னு சொன்னாலே அது அந்த பொண்ணு வீட்டு நம்பர் தான். அப்ப அது வேற பொண்ணு தானோ? சரிங்க சம்பந்தி. அம்மா, என்னடி? என் லைஃப்ல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் உனக்கு அபி 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 மட்டும்தான். ஏண்டி இப்படி பேசுற? பின்ன நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ அத்தை கிட்ட போய் சஞ்சீவ் யார லவ் பண்றான்னு கேட்டுட்டு இருக்க. கேட்காம இருக்க முடியலடி. அதனாலதான். சரி, இப்பவாவது நம்புறியா நான் சொல்றது சரின்னு? அபி சஞ்சீவ் லவ் பண்ற பொண்ணு கிடையாது. 2 பேரும் வேற வேற. முதல்ல அத புரிஞ்சுக்கோமா. அத்தையே அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற வருத்தத்துல இருக்காங்க. இனி அந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட இல்ல யார்கிட்டயும் கேட்டு அவங்கள தேவையில்லாம வருத்தப்பட வைக்காத, சரியா? அப்பாடா, இன்னொரு விக்கெட்டும் அவுட். என்னாச்சு? நம்ம எங்க இருக்கோம்? கை காலெல்லாம் கட்டிருக்கு. யார் இப்படி பண்ணிருப்பா? அண்ணா அத போடுனே. நம்மள யாரோ கடத்திருக்காங்க. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும். ஏய், காடை போடுறா.
ஏய் அண்ணே அந்த பொண்ணை கட்டி போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, போய் என்னன்னு போய் பாருங்கடா. ஓகேண்ணே. ஆ, என்ன செல்வா, சொன்ன மாதிரியே வேலையெல்லாம் முடிச்சிட்ட போல இது. முடிச்சிட்டோம்ல. உட்காரு, ஒரு கை போடு. போடுப்பா, இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம். டேய் ஐயோ, ஏய் அந்த பொண்ணு எங்கடா போனா? டேய் எங்கடா அந்த பொண்ணு? போய் அந்த பக்கம் போய் தேடுங்கடா. போடா அண்ணா. என்னடா? அந்த பொண்ணு தப்பிச்சு போயிடுச்சுண்ணா. டேய் நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்கடா. ஏய் வா வா, டேய். வாடா போய் பார்க்கலாம். ஏய் வா. டேய் எங்கடா போனா? டேய் அந்த பக்கம் பாருடா. வாடா. சொல்லுங்க பார்ட்னர், கூப்பிட்டீங்களா? நம்ம பிளான் படி சஞ்சீவ் அவங்க அம்மா கிட்ட அபிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். அப்படியா? சஞ்சீவே சொன்னானா? என்னால நம்பவே முடியலையே. அது மட்டும் இல்ல, சஞ்சீவ் அபியை தான் கூட்டிட்டு வர போயிருக்கான். அதுக்குள்ள நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி சஞ்சீவை லாக் பண்ணுங்க. அப்பதான் சஞ்சீவ் உன் கையில மோதிரம் போடுவான். ம், சரி. ஐயோ, துரத்துறாங்களே. மா, அத்தை அங்க இருக்காங்க. நீ போய் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண.
மாப்பிள ரைட்ல போ மாப்பிள. ஆரம்பிச்சிடுங்க. எப்பா இங்க வாங்கப்பா. ஆ ஆமா, நிச்சயம் யாருக்கும்பா நடக்குது? சந்தோஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணான்ல, அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம். அப்படியே சஞ்சீவுக்கும் சிந்தாமணி பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம். 2 நிச்சயதார்த்தமும் ஒண்ணா நடக்க போகுது. என்னப்பா நீ இப்படி சொல்ற? சஞ்சீவுக்கும் சிந்தாமணி மகளுக்குமா? சஞ்சீவ் வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறதாவும் குடும்பமே சேர்ந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். சஞ்சு அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டான் போல. அந்த உண்மையை மறைச்சி இப்ப சிந்தாமணி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க போல இருக்கு. டேய் கிடைச்சாடா? இல்லண்ணா, நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். நீ இந்த பக்கம் போய் பாருங்க. சரி போ, நான் போய் பாக்குறேன். எங்க தப்பிச்சு ஓட பாக்குற? யாருக்கிட்ட? உன்னை உயிரோட விட்டாதானே? வாடி.